ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜியோ அன்லிமிட்டெட் 5G கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது புது ரீசார்ஜ் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு மக்களே. அதனால் அன்லிமிட்டெட் 5G கிடைக்கணும்னா உங்களுக்கு எந்த ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளில் போட்டுக்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோவில் உங்களுக்கு டெய்லி அன்லிமிட்டெட் 5G கிடைக்கணும்னா மக்களே, நீங்கள் வந்து 2GB அபோவ் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, 2.5GB பெர் டே, 3GB பெர் டே அப்படிங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானுக்கு நீங்கள் அந்த 2GB பெர் டேக்கு மேலே உள்ள ரீசார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G அப்படிங்கிறது கிடைக்கும் மக்களே. அதுவும் நீங்கள் வந்து சாதாரணமாக 1.5GB பெர் டே, 1GB பெர் டே அந்த பிளான்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் 5Gங்கிறது கிடையாது. நீங்கள் அதனால் அந்த ரீசார்ஜை மாற்றி பண்ணி அன்லிமிட்டெட் 5G கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வருத்தப்படாதீங்க மக்களே. அதனால் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக ஒரு 1 மந்த்துக்கு 349 ரூபா ரீசார்ஜ் அந்த பிளான் தான் அன்லிமிட்டெட் 5G. இது வந்து 2GB பெர் டே. அப்புறம் பேக் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 28 டேஸ் இருக்குது மக்களே. வாய்ஸ் அன்லிமிட்டெட் தான். அந்த மாதிரி SMS 100 SMS பெர் டே அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா 349 பாப்புலர் பிளான் போட்டு பக்கத்தில் ட்ரூ 5Gன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஜியோ ஆப்புக்குள்ளே போயிட்டு ட்ரூ 5G அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும். அந்த பிளான்ஸில் மட்டும்தான் அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து மாற்றி இதுவும் ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கிதுங்கிறத யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து 1 மந்த்துங்கிறதே இவ்வளோ ஹையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு அடுத்தால ஒரு பிளான் இருக்குது 949. இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் இருக்கும். 84 டேஸ் பேக் வேலிடிட்டி, 168GB கொடுக்குறாங்க. 2GB டே தான். அது மாதிரி அன்லிமிட்டெட் கால்ஸு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ 5G அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ட்ரூ 5Gன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மாற்றி எதுவும் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க மக்களே. அதனால் நீங்கள் வந்து 1.5GB ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு 5G கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 999க்கு இருக்குது ஒரு ரீசார்ஜ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாதிரி தெரியுது மக்களே. ஏன்னா 98 கரெக்டாக கிட்டத்தட்ட 100 டேஸ்னு வச்சுக்கிடுங்களேன். 100 டேஸில் உங்களுக்கு 1000 rupees வருது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூபுளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மந்த்துக்கு 349 rupeesங்கும் போது இது வந்து ஒரு 100 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நமக்கு இதுவே அதிகம் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுள் மாதிரி தெரியுது மக்களே. அதான் இதை ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதை ரீசார்ஜ் பண்ணது மூலமாக உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும். நீங்கள் ஒரு 100 டேஸ் பேசாமல் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உட்காந்துடலாம் மக்களே. அதனால் எல்லோரும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.